ஐயா வணக்கம். இந்திய நாடு பிரதமர் நரேந்திர மோடி ஜிக்கு வணக்கம். என்னோட அன்பான வேண்டுகோள், உள்துறை அமித்ஷா ஜி இருக்காலும் வணக்கம். என்னோட வேண்டுகோள், ஜேபி நட்டா ஜி இருக்காலும் வணக்கம். மாநில தலைவருக்கும் வணக்கம். என்னோட அன்பான வேண்டுகோள், என் தலைவன் அண்ணாமலை மாத்தாங்க. அவர் நல்ல மனுஷன். தன்னோட பதவியை 10 ஆண்டுகளாக தன்னோட போலீஸ் வேலையை வேண்டாம் ராஜினாமா பண்ணார். இன்றைக்கி தமிழ்நாடு மக்களுக்காண்டி போராடுதார். அவர் ஒரு சென்று குரல் கொடுக்காரு, எல்லா மக்களுக்கும் குரல் கொடுக்காரு. ஊழல் பட்டியலில் கரெக்டாக சொல்லுதார். அவரை மாதிரி தலைவன் ஒரு தலைவன் கிடைக்க மாட்டான். மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும், இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களுக்கும், நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களுக்கும் என்னோடய அன்பான வேண்டுகோள், நீங்கள் தான் பேசி எங்கள் வருங்கால தலைவர் அண்ணாமலையை மாற்றக்கூடாது. என் தலைவனை மாதிரி எவனும் பேச முடியாது. அன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் மோடி வந்தார். என்னோடய சமுதாயத்துக்காண்டி 10% இட ஒதுக்கீடு கொடுத்தாரு. 10% இட ஒதுக்கீடு மோடி கொடுத்தாரு. நான் மதுரை மாவட்டத்தில் விமான நிலையத்தில் நான் அந்த மீட்டிங் போனேன். என் தலைவன் மோடி உடனே கொடுத்தாரு. அதனால் உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும், இராணுவ தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும், நிர்மலா சீதாராமனுக்கும் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரபாசிக்கும் வணக்கம். மத்திய அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரபாசிக்கும் வணக்கம். என்னோடய அன்பான வேண்டுகோள், என் தலைவனை மாற்றாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கால் விடுவீங்க. என்றைக்கும் என்னோடய ஆதரவு உண்டு உங்களுக்கு. ஆனால் என் தலைவனை மட்டும் மாற்றாங்க. என் தலைவன் நல்ல மனுஷன். தன்னோட பதவியை 10 ஆண்டுகளாக தன்னோட வேலையை வந்து ராஜினாமா பண்ணிட்டான். அதனால் எனக்கு என் தலைவன் வந்து மாற்றாங்க. என் தலைவன் நேர்மையான அதிகாரி. 10 ஆண்டுகளாக தன்னோட பைப்பை ஐபிஎஸ் அதிகாரியாக தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணுறது. இப்போ கூட அவருக்கு வேலை, அந்த வேலை கிடைக்கும், போலீஸில் கிடைக்கும். அது வேண்டாம் ஏன் சொல்லுவார்? நம்ம தமிழ்நாடு மக்களுக்காண்டி போராடணும்னு நினைக்காரு. கரூர் மாவட்டத்தில் ஆடு மேய்ச்சிருக்காரு. ஆடு மேய்ச்சிட்டு எல்லாம் பார்த்துருக்காரு. ஆனால் ஆடு மேய்ச்சாலும் இன்றைக்கி படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காருல. அப்படி என்ன சார்? மோடிஜி அவர்களுக்கும், உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் என்னோடய அன்பான என்னோடய தலைவனை வந்து நீங்கள் மாற்றக்கூடாது. என்னோடய அன்பான வேண்டுகோள். உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும், ராஜ்நாத் சிங் இராணுவ தளபதி ராஜ்நாத் சிங் ஐயாவுக்கும், நிர்மலா சீதாராமனுக்கும், ஜேபி நட்டா அவர்களுக்கும் என்னோடய அன்பான வேண்டுகோள், என் தலைவனை மாற்றக்கூடாது. நீங்கள் லேசாக மேலே கொஞ்சம் பேசுங்க, மோடியை ஏட்ட பேசுங்க. என் தலைவனை மாற்றக்கூடாது. என் தலைமையிலனா அன்னைக்கு பிஜேபி சோழி முடிஞ்சுது. என் தலைவனை மாற்றக்கூடாது. என் தலைவனை மாற்றினீங்கன்னா மோடிஜி அவர்களை தமிழ்நாட்டில் பிஜேபின்னு எவனும் பேச மாட்டான். என் தலைவனை மாற்றக்கூடாது.